ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸ் எபிசோட் 16 பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த ரெஸ்ட் ரூமில் என்ன நடந்ததுன்னு கண்ணு கேட்டுகிட்டே இருக்க, சொல்கிறக்காக ஃபைப்பாக ட்ரை பண்ண ஒழுங்காக போடாங்கிற மாதிரி வாயில் எதுவும் வச்சு அமுக்கி அவனை அந்த பக்கம் அனுப்பிட்டா நம்ம யோத்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் மேலே இருக்க ரூம்லேயே ஸ்டே பண்ணலான்னு வந்துட்டாங்க. யோத்தா சொல்கிறான், இதுக்கப்புறம் நீ அங்கே போனால் லேட் ஆயிரும், அதனால இங்கேயே படுத்துக்கோன்னு சொல்ல, அம்மாவுக்கு கால் பண்ணணுமேனு கன்னு சொல்கிறான். நான் ஆல்ரெடி உன் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என் அம்மா நம்பர் என்னை விட உன்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் போல். ஆமாம், ஏன்னா அவங்களோட பையனோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்ல, இப்போல்லாம் அம்மா உன்கிட்ட தாண்டா க்ளோஸாக இருக்காங்கன்னு கண்ணு யோத்தாவை பார்த்து சொல்கிறான். 2 பேர் அப்படியே ஹாப்பியாக ஹக் பண்ணிக்க, சரி ஓகே முதல்ல போய் குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் பைஜாமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போட்டுப்பேன்னு சொல்ல, நீ வேணா பாத்ரூமில் வந்து செக் பண்ணி பாரு நான் குளிக்கிறேனா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு புலம்பிகிட்டே உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் குளிச்சுட்டு வர, ஆம் கொடுத்தான்ல அந்த ட்ரெஸ் தான் 2 பேரும் போட்டிருக்காங்க. ஆனால் எங்கே போனாலும் இந்த ஆமோட பைஜாமா இல்லாமல் போக மாட்டேன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணு அவனை பார்க்க, நம்ம 2 பேரும் இது போடும்போது க்யூட்டாக இருக்குல்லன்னு சொல்ல, ஆமாம் ஆம் உண்மையாகவே ஹாப்பி தான், நல்ல கிஃப்ட் தான் உனக்கு கொடுத்துருக்கான், அதனால தான் இது பார்க்கும்போதெல்லாம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்க, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி அப்படியே கண்ணோட பக்கத்தில் போய் யோத்தா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிவிட்டு சார் ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி கண்ணுக்கு டென்ஷனாக இருக்குது. வேண்டான்னு சொல்ல, நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டில வாவும் கிளாவும் ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணாங்கன்னு, அதை தான் உனக்கு இங்கே விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோத்தா அவனை பார்க்க, அட பாவி இதுதான் அங்கே நடந்ததா, இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நான் தெரிய வேணான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியலன்னா ஃபுல்லாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் விடுற மாதிரி தெரில கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். 2 பேர் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, 2 பேருக்கு இடையில அப்படியே க்யூட்டாக அங்கே ஒரு இன்டிமேட் சீனு. ஒரு செகண்ட் கன் அவனை பார்த்துட்டு, ஆனால் இந்த பைஜாமா க்யூட்டாக இருக்குது, அது இல்லாமல் பார்த்தா இன்னும் நீ க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ இன்னும் க்யூட் ஆக்கிடலாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அப்படியே டீப்பாக 2 பேருக்கு இடையில மேட்ரு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபைஃபாவை தான் காட்டுறாங்க. அவன் புலம்பிட்டு உட்காந்துருக்கான். நியூட்டன் அவனை பார்த்து கேட்குறான், ஏன்டா இப்படி இருக்கன்னு, எனக்கும் ஒரு பார்ட்னர் வேணும்னு தோணுதா, ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு நோக்கி கேட்க, எல்லாரும் ஜாலியாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க, என்னை பாரு எப்படி இருக்கேன்னு, ஏன்டா நீ தான் ஜாலியாக இருக்கான்னு நான் நினச்சிட்ருக்கேன், நீ என்னென்னா இப்படி சொல்கிறேன்னு நோக்கி சொல்கிறான். அதெல்லாம் இல்லைடா, மற்றவங்கெல்லாம் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எனக்கு மட்டும் லோன்லியாக இருக்குது தெரியுமா, கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, வேணா உனக்கு போர் அடிச்சா என் கூட வந்துடுடா ஹேங் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நியூட்டன் கூப்பிட்றான். வாங்க கூடியா போடா பேசாமங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கான். எனக்கு என்ன மாதிரி வேணும் தெரியுமா, அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப், என்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கன்னும் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் ஹக் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்காங்கடா, அதை பார்த்து நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா அந்த ரூமில், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஷோ பாவண்டா நீ ரொம்ப தான் ஃபீல் பண்ணுறேன்னு நோப் சொல்ல, ஆமாடா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், கடவுளே எனக்காக அனுப்புங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு மேலே பார்த்து கத்திக்கிட்டே இருக்கான். நியூட்டன் அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்க, அடுத்து ஒரு வழியாக அந்த சீன் அங்கே முடிய அப்பாவை பார்க்கறக்காக பசங்க எல்லோரும் அங்கே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நியூட்டனும் கூட நம்ம ஃபைஃபா மட்டும்தான் வந்திருக்காங்க. என்னாச்சு ஃபைஃபா தனியாக இருக்கான்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போல இருக்குது. ஆமாப்பா உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன லவ் பண்ணுற ஒரு பர்சன் கிடைக்கலையா, என்னை நீங்கள் மட்டும்தானப்பா ரொம்ப லவ் பண்ணீங்க, அதான் உங்கள் கூட இருக்கலான்னு வந்துட்டேன்னு சொல்ல, அப்படியா சரி நம்புறேன்னு சொல்ல, அப்பா ஏன்பா என்னை இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் லவ் பண்ணுறாங்கப்பான்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்க, சரிப்பா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நியூட்டன் கேட்க, ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியா என்ன ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்க, திரும்பி பார்த்தா அங்கே யோத்தாகான்னு 2 பேர் வராங்க. வந்துட்டானுங்களா, இங்கேயும் வந்துட்டானுங்களா என்னை டார்ச்சர் பண்ண, இவனுக்கு தொலை தாங்க முடியலப்பா, எங்கே பார்த்தாலும் லவ் பண்ணுறேனே சுற்றிட்டு இருக்கானுங்க, இந்த லவ் பேர்ட்ஸோட தொல்லை ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டே இருக்க, சரி விடு இதே மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத, சீக்கிரம் உனக்கு ஒரு ஆள் கிடைக்கும்னு சொல்ல, அப்புறம் நீ சொன்ன பீக்கில் இவன் தானே அப்பா கேட்குறாரு யோத்தாவை பார்த்து. ஆமான்னு சொல்ல, என் பேர் கன், ஆக்சுவலி என்னோடய பேர் கன்னு தான்ப்பா, அவன் தான் சும்மா அப்படி கூப்பிட்றான். அப்பா கன்னுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அப்பா கேட்குறாரு. நல்ல மீனிங்கா, ஆமாம் அது நல்ல மீனிங் தான், அதுக்கான அர்த்தம் வந்து 2 காது அப்படின்னு சொல்கிறான். என்னது 2 காதா, ஆமாம் 2 இயர்ஸ், ஓகே நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அப்பா சிரிக்கிறாரு. ஸோ எல்லாருமே சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களப்பா பேருக்கான அர்த்தம் எவ்வளோ காமெடியாக இருக்குல்லன்னு சொல்லி ஃபைஃபா அப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, நீ எப்படி இருக்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க, எப்பயும் ஒன்றா தானே இருக்க போகிறீங்கன்னு சொல்லி அப்பா கேட்க, ஆமான்னு யோத்தா சொல்கிறான். இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, 2 பேரும் எப்பயுமே ஒன்றா இருக்கணும், அப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ வந்து என்னையும் பாரு சரியான்னு அப்பா சொல்ல, கண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்க, திடீர்னு பார்த்தா அங்கே அவங்க அம்மா வராங்க. அம்மாவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது, நான் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே வந்து உட்கார, எல்லோரும் ஹாய்ன்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க. யோத்தா மட்டும் எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான். அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
கண்ணுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோத்தாவை பார்க்கறக்காக அவனும் போகிறான். ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அவங்க அம்மா தானே, உன்னை பார்க்க வந்தால் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே யோத்தாக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது பேசலாம்ல, உங்ககிட்ட பேச தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்ல, நீ இந்த மாதிரி நினைக்கிற, அவங்களுக்கும் என்னை பார்க்கணுன்னு தோணியிருக்கு, பார்க்கணுன்னு வந்திருக்காங்கன்னு சொல்ல, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க என்னை பார்க்கணும், எனக்காக ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா, நியூட்டன், ஃபைப்பா, அப்புறம் நீங்கள் எல்லாருமே எனக்கு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் எனக்கு போதும். என்னோடய லைஃப்பில் நீங்கள் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இருந்தாவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கேன். அவங்க இல்லைனாலும் என்னோடய வாழ்க்கை ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோத்தா பாட்டுக்கு கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கான். பட் உன் அம்மா ஹாப்பியாக இல்லையோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற, அவங்களாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோத்தா சொல்ல, நீ அந்த மாதிரி நினைக்கிற, ஒரு பையன் லைஃப் ஃபுல்லாக நம்மளை வெறுத்துட்டே இருந்தால் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நீ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிற, ஆனால் உன்னோட ஹாப்பினஸை அவங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ண மாட்டே, அப்படித்தானே அப்படின்னு சொல்லிக்கான்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது யோத்தாக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக குனிஞ்சு உட்காந்துட்டான். அப்புறம் இங்கே டீப்பாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அங்கே கன் வரான். பைஃபா, யோத்தா உன்னை கூப்பிட்டான் போ அப்படின்னு சொல்ல, என்னையாடா கூப்பிட்டான், ஆமாம் போன்னு சொல்ல, எதுக்குடா கூப்பிட்றான், சரி விடு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போக கன் இங்கே உட்காந்துருக்கான். அப்படியே அங்கே பக்கத்தில் வந்து அமைதியாக பைஃபா யோத்தாவோட பக்கத்தில் உட்காந்துட்டான். என்னாச்சு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்னை எதுக்கு கூப்பிட்டா, இங்கே பாரு, உனக்கு அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, யாரை கேட்குற, அம்மாவையா அப்படின்னு சொல்லி பைஃபா கேட்குறான். அவங்க மேலே கோவம் இருக்கும் தான், இருந்தாலும் அவங்க என்னோடய அம்மா இல்லை, ஸோ அவங்கள பற்றி எதுக்குடா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசணும், அப்பாவுக்கு நியூட்டன், அம்மா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இங்கே பாரு, நான் அப்பாவையும் நியூட்டனை பற்றி கேட்கல, பட் நீ சொல்லு, நீ அவங்களால ஹர்ட் ஆகவே இல்லையா, உனக்குள்ளே ஹர்ட் இருக்கா இல்லையா சொல்லு. அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான், பட் யோசிச்சுப்பாரு, உன் கூடவே இருந்தாங்க, அவங்க ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க, திடீர்னு ஒன்று விட்டுட்டு போனது. இங்கே பாரு யோத்தா, நீ பேசுகிறது தப்பு. எல்லா உமன்ஸும் 2வது டைம் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க ஹாப்பியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை அவங்க இன்னொரு பக்கம் கொண்டு போகணுன்னு நினச்சாங்க. ஸோ அவங்கள பற்றி எதுக்கு இந்த மாதிரி நீ பேசுகிற, விடு, அவங்களோட லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். எனக்கு ஏன் அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவங்க கூடன்னு தெரியல, பட் எதுக்காக திரும்ப என்ன இங்கே விட்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, என்னை விட அவங்க ஒன்றும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல, எனக்கு என்னமோ அந்த அர்த்தம் தப்புன்னு தோணுதுன்னு அப்படியே ஃபைவாக பேசுகிறான். யோத்தா அமைதியாக இருக்க, அவன் சொல்கிறது கரெக்டு தான், நான் ஏன் உன்னை விட்டுட்டு இவனை மட்டும் கூட்டிகிட்டு போனேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுன்னு சொல்ல, என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே யோத்தா அம்மாவை பார்க்குறான். அப்புறம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் செல்ஃபிஷாக இருந்தேன் அந்த டைம், எதுக்காக தெரியுமா, நான் ஃபைவாவை கூட்டிகிட்டு போனேன், என் கூட அவனை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அப்பா, நியூட்டன் எல்லோரும் மேலேயும் அவன் ரொம்ப பாசமாக இருப்பான். கண்டிப்பாக அவன் என்கிட்ட சொல்லுவான், நான் அவங்கள போய் பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அவனை பார்க்குற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு வந்து உங்கள் எல்லாரையும் ஒரு டைம் நான் பார்த்துப்பேன். எனக்கு எப்போல்லாம் உங்கள் கூட இருக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்திருப்பேன். ஆனால் உன்னை நான் என் கூட கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா உனக்கு என்னை மட்டும்தான் பிடிக்கும், என் கூட மட்டும்தான் நீ இருப்ப, என்னை மட்டும்தான் நீ லவ் பண்ணுவ. அந்த மாதிரி இருந்தால் இவங்களெல்லாம் பார்க்க என்னால் இங்கே வர முடியாது. டோட்டலாக இவங்ககிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக இல்லைன்னு போயிருக்கும். ஸோ அப்பப்போ இவன் மூலமாக வந்து எல்லாரையும் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் அவனை மட்டும் கூட்டிகிட்டு போனேன். நான் வேணும்னு பண்ணலை. நான் ஏன் இந்த டிசிஷன் எடுத்தேன்னு எனக்கு தெரியல, பட் இந்த டிசிஷன் எடுக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வேறு வழி தெரியல, அந்த மாதிரி தான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ண. அப்பா சொல்கிறாரு, பரவாயில்ல, இதை பற்றி பேசாதீங்க, எதுக்கு திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. யோத்தாவோட கையை பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் யோத்தாவை பார்க்குறாங்க. நீ என்னை எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேல, எனக்கு உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும், உன்னைத்தான் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் தெரியுமா, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு பார்த்தேன், பட் நீ அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததே கிடையாது. எப்போ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்லி அம்மா எமோஷ்னலாக பேச யோத்தா கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. யோத்தா அழுதுகிட்டே இருக்கான். உடனே அங்கேருந்து நியூட்டன் கேட்குறான், அம்மா உங்ககிட்ட நான் இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு நினச்சேன், முக்கியமாக ஏதாவது சொல்லணுமா, திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் இங்கிலாந்து போகலான்னு இருக்கேன்னு அம்மா சொல்கிறாங்க. எப்போ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட அந்த ஹஸ்பண்ட் வந்து வீடு எல்லாத்தையுமே விற்றுட்டாங்கன்னு சொல்ல, அப்போ நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவீங்களான்னு ஃபைவாக கேட்க, ஆமாம், வேறு வழி இல்லை, நான் அங்கே தான் இருக்கணும். ஸோ என்னோடய பார்ட்னர் இந்த வீடு எல்லாத்தையுமே ஷோல் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருப்போம். உன் அப்பாக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் குட் பை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன். நல்ல வேலை, எல்லாரையுமே பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடச்சிருச்சின்னு அம்மா சொல்கிறாங்க. யோத்தாக்கு தான் கவலையாக இருக்குது. அப்படியே குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கா.
நியூட்டன் சொல்கிறான், நான் இங்கிலாந்து வந்தால் கண்டிப்பாக உங்களை பார்க்கறக்காக வருவேம்மான்னு. கண்டிப்பாக என்னை பார்க்க நீ வரணும்னு சொல்லி நியூட்டனோட கையை பிடிச்சிட்டு அம்மா அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. நீ எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியாக நடந்துக்கணும், அப்புறம் எல்லாரையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், நீ தான் எல்லாருக்கும் அண்ணன் தெரியும்ல, அப்பாவை உன்னோட பிரதர்ஸ் எல்லாரையுமே பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நியூட்டனை பார்த்து சொல்ல, கண்டிப்பாக நான் பார்த்துப்பேம்மா, அது மட்டும் இல்லாமல் உங்களையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நியூட்டன் அப்படியே அம்மாவை பார்த்து சிரிக்கிறான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அம்மாவுக்கு. அடுத்து ஃபைஃபாவை பார்க்குறாங்க. ஃபைஃபா, நீ என்னை ஹக் பண்ண மாட்டியா? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? அம்மா உன்னையும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்க. இதெல்லாம் பார்க்கும்போது யோதா கண்ணிலேருந்து தனியாக வருது. அவன் எதுவுமே பேசலை. எனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, உனக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்ல, தெரியுமா தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபைஃபா அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. சரி, நீ உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் பார்க்க வருவீல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வருவேம்மா, ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகும்போது நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாம் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி ஃபைஃபா பார்த்து சொல்ல, நான் வருவேம்மா, உங்களை சென்ட் ஆஃப் பண்ண நான் வருவேன், வரும்போது எல்லாரையும் பார்க்குறேன்னு சொல்கிறான். நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்புறம் இப்படியே திரும்பி பார்த்தா நம்ம யோதா பையன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கவலையாக இருக்கா அம்மாவுக்கு. எனக்கு தெரியும் யோதா, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு வேறு வழி தெரில, அந்த நேரத்தில் நான் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்னு சொல்ல, அப்படியே ஓடி வந்து டக்குன்னு அம்மாவை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி அம்மாவை பார்த்தாவே ஓடி போயிடுவான் நம்ம யோதா பையன். ரொம்ப எமோஷ்னலாக அம்மாவை ஹக் பண்ணிக்க. அம்மாக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ நீ எவ்வளோ வளர்ந்துட்ட தெரியுமா? நீ பெரிய பையனாக வளர்ந்துட்ட. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் டைம் நீ என்னை ஹக் பண்ணதை சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ தான் என்னை நீ ஹக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஐம் சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி யோதா அப்படி எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்கான். நீ என் மேலே கோவப்பட்டப்பெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதனால் கோவப்பட்டேன்னு, எந்த கவலையும் இல்லை எனக்குன்னு சொல்லி அம்மா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. அப்படியே கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு, நீங்கள் என் கூட இருப்பீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்பயுமே உன் பக்கத்தில் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன்னு சொல்லி அம்மா அப்படியே யோதாவை பார்த்துட்ருக்க. ஆமாம், எல்லாருமே இங்கே இருக்கீங்க, பட் முக்கியமாக இன்னொரு பையன் தானே எனக்கு, அந்த பையனை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்ல, அது வேறு யாரும் இல்லை, நம்ம கன்னு பையனை தான். அம்மா எல்லாரையும் குரூப் ஹக் பண்ணிக்கிட்டாங்க, பட் நம்ம கன்னு மட்டும் அங்கே காணும்னு சொல்ல, எங்கே என்னோட இன்னொரு பையன், கூப்பிடுங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கேருந்து கன்னு வரான். கன்னு வந்து அம்மாவோட பக்கத்தில் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான். என்னை ஹக் பண்ணிக்கிறியான்னு அம்மா கேட்க, அப்படியே டைட்டாக அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். கன்னு அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் யோதா, இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீ தான், உன்னால தான் யோதா இப்படி இருக்கான்னு தெரிஞ்சுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணை பார்த்து பேச, அந்த மாதிரிலாம் கிடையாது, யோதா எப்பயுமே அப்படியே தான் இருக்கான், அவன் எப்பயுமே இதே மாதிரி தான் இருப்பான், உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, யோதாக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பி போக நம்ம யோதா கண்ணு மட்டும் மேலே அவன் ரூம்லேயே ஸ்டே பண்ண வந்தாச்சு. ஃபைஃபா மட்டும் போயிருக்கான் ஏர்போர்ட்டுக்கு. நீ போலியான்னு யோதாவை பார்த்து கேட்க, அந்த ஃபேமிலி கூட நான் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, ஃபைஃபா மட்டும்தான் க்ளோஸாக இருப்பான், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் போல், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல, இன்றைக்கி நீ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அம்மா கூட எப்படியோ ஒன்றா சேர்ந்துட்டில, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, உன் அம்மா உனக்கு திரும்ப கிடச்சிட்டாங்கன்னு சொல்ல, என் அம்மா எனக்கு திரும்ப கிடச்சது எனக்கு சந்தோஷம்தான், அதுக்கு காரணம் நீ தான்னு சொல்ல, இல்லை நான் ஒன்றும் காரணம் கிடையாது, நீ தான் அப்படின்னு சொல்லி 2 பேர் அப்படியே மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சன்சைன் வந்தனால தான் என்னோடய லைஃப் இவ்வளோ பிரைட்டாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல, தெரியுமே, ஏன்னா இந்த உலகத்துக்கே நான் தானே ஒரு பெரிய சன்சைன் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். இந்த உலகத்துக்கு நீ சன்சைனாக இருக்க வேணாம், எனக்கு மட்டும் இருந்தால் போதும், என்னோடய லைஃப்பில் மட்டும் நீ இருந்தால் போதும், ஏன்னா உன்னை நான் யாருக்குமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி டக்குனு ஒரு கிஸ் பண்ணுறான். இந்த கன்னு யோதாக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி கன் அவனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். 2 பேரும் க்யூட்டாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண கண்ணத்தை பிடிச்சி கிள்ளானுங்க, மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறானுங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலேஜில் தான் காட்டுறாங்க. கன் உட்காந்துருக்க கையில் ஒரு ஃபார்மோட யோதா வரான். இந்தா, இதை சீனியர் கொடுத்தாங்க, உங்ககிட்ட இதை ஃபில் பண்ணி தர சொன்னாங்க, இதில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கொஸ்டின்ஸுன்னு பார்க்க அதில் ஏதோ இருக்குது. ஓ அப்படியா, ஆமாம், இதை சீக்கிரமாக உங்ககிட்ட ஃபில் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல, லாஸ்ட் டைம் இவங்க கொடுத்து ஃபில் பண்ணுன்னு கொடுத்தான்ல, அந்த ஞாபகம் கண்ணுக்கு வருது. ஒரு டைம் தான் ஏமாறுவேன், 2வது டைம்லாம் நான் ஏமாற மாட்டேன். அப்படியா, போதும் 2வது டைம் உன்னோட ட்ரிக் என்கிட்ட ஃபாலோ பண்ணாத, நடக்காது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போக யோதா அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான்.
அப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் நிற்க ஜூனியர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கேன்னு அப்படியே மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஆக்டிவிட்டீஸை பற்றி நான் இந்த வருஷம் கொஸ்டின் கேட்க சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்களோட கருத்துக்களை அப்படியே பதிஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அதை பார்த்து தான் நெக்ஸ்ட் இயர் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல, ஐயோ இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு ஷாக்காக இருக்குது. சுற்றி பார்க்குறான், எல்லாருக்கும் ஒன்றும் புரியல என்னடாங்கிற மாதிரி பார்க்க கண்ணு சிரிக்கிறான். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி யோதாவை பார்த்து கேட்க ஆமான்னு சொல்கிறான். அட பாவி, ஏன்டா இதை பற்றி இப்படி சொன்னேன்? நீ போன டைம் கொடுத்தியே அதே மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ இதை ஃபீல் பண்ணிட்டியா? நான் காலையிலே முடிச்சிட்டேன். ஐயோ என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி கண்ணுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இதை நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதாவது பீர் மென்ட்ரி குரூப்பில் முகத்தை ஃபஸ்ட்டு நான் கிளியராக பார்த்தப்பயே எனக்கு அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே வெக்கப்பட்டுட்டு குனிதான். என்னடா நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்ல மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இதை கண்ணு தான் எழுதியிருக்கான்னு. ஆக்சுவலி கண் அதில் பண்ணியிருந்த ஆன்சர் எல்லாமே யோதாவை பற்றி தான். ஃபஸ்ட்டு அவன் முகத்தை இவன் பார்த்தது அதை பற்றி அப்படியே யோசிச்சுட்டு கண்ணுக்கும் யோதாக்கும் இடையில நடந்த ஒரு குட்டி மூமெண்ட்ஸையும் அப்படியே அவன் அதில் எழுதி வச்சுருக்கான். அந்த பைப்பு போனது அப்படியே இவன் ஆஃப் பண்ணது, ஃபஸ்ட்டு 2 பேரும் அப்படியே மீட்டிங்கில் லைட்டாக பிளர்ராக தானே மூஞ்சி பார்த்துருப்பான். அதாவது 5 நினச்சி பார்த்துருப்பான். அந்த மூமெண்ட் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. இந்த மாதிரி குட்டியாக 2 பேருக்கு இடையில நடந்த எல்லாமே அங்கே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு ஒன்று நான் பார்த்தப்பயே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னு சொல்ல, சாரி நான் மைக்கில் பேசி எனக்கு பழக்கம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பேச சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் அப்படியே அவன் பேசிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டாக் மேட்ரு, டாக் ஆட்டா விளையாண்டது, அப்புறம் வேணும்னே அங்கே பட்டி ஸ்ட்ரா அதில் 2 பேருக்கும் ஒரே நம்பர் வந்தது. அப்போ உன்னை பார்த்து சிரித்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எனக்கு அப்போவே தெரியும் நீ தான் ஏதோ ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருப்பேன்னு. போதும் நம்ம 2 பேருக்கும் ஒரே நம்பர் வந்திருந்ததில்ல, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த மாதிரி பண்ணனு. எனக்காக நீ அழகாக டை கொடுத்தது, அந்த டையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா என்னோடய பர்த்டே அதில் போட்டு எனக்காக நீ கொடுத்த. அப்புறம் எனக்காக பிளாங்கெட் கொடுத்த. அந்த பிளாங்கெட் இன்னுமே என்கிட்ட அப்படியே இருக்குது. என்னோடய சந்தோஷம் எல்லாமே அதிலே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் பொண்ணு படிக்க எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெக்கமாக வந்துடுச்சு கண்ணுக்கு. அட பாவி, இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லி அங்கே இருக்கிற நம்ம யோதாவோட ஜாக்கெட்குள்ளே தலையை விட்டுட்டு சார் அப்படியே வெக்கப்பட்டுட்டு நிற்கிறான். போதும் உன்னை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கான ஷிப்பராக நான் தாண்டா இருக்கேன்னு சொல்லி 5 கிளாப் பண்ண எல்லாரும் கண்ணை பார்த்து காமெடி பண்ணிகிட்ருக்க. கண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை மூமெண்ட்டாக போயிடுச்சு. யோதா அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்க. அப்புறம் ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஃபைப்பா. என்னை பார்த்தோன்னே சிரிக்கக்கூடாது போடாங்கிற மாதிரி கண்ணு ஓட்டிகிட்ருக்க. நான் சும்மா தாப்பா சிரித்தேன், பாரு இப்போ தான் எல்லாமே புரிஞ்சுது, 2 பேர் போய் லவ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு நான் குளிக்க போகிறேன்னு சொல்லி அப்படியே ஃபைஃபா உள்ளே போயிட்டான். இவனுக்கு 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு, வெக்கப்பட்டுட்டே இருக்க. நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, பேசாமல் இருங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. போன டைம் நீ என்கிட்ட கொஸ்டினை கொடுத்து ஏமாத்தின மாதிரி இந்த டைம் ஏதாவது பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது தெரியுமா, நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறங்கிறது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, ப்ளீஸ் பேசாமல் இரு, என்னை டீஸ் பண்ணாதன்னு சொல்ல, பிகில் ஐ லவ் யூ பிகில்னு சொல்லி யோதா அவனை பார்த்து காமெடி பண்ண கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வருது. யோதா நீ சாட்டர்டே ஃப்ரீயாக இருப்பியான்னு சொல்லி கேட்க, நான் ஃப்ரீ தான், எனக்கு எந்த பிளானும் இல்லை, ஏன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை ஆர்க்கு கிராஜுவேஷன் டேயில் ஸோ குரூப்பாக சேர்ந்து நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன்னு சொல்ல, நல்லதான், நான் வேணா கண்ணையும் கூட்டிகிட்டு வருவா? கூட்டிகிட்டு வா, எல்லோரும் இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நானும் வருவேன்னு ஃபைஃபா பாத்ரூம் வந்து கத்துறான். சரி எல்லாருமே வாங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறேன்னு சொல்ல, வாவ் ஹாப்பி பாய், நான் குளிக்க போகிறேன்னு சொல்லி போயிட்டான். சரி கண்டிப்பாக வந்துருங்க எல்லாரும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆர்க்கு கிராஜுவேஷன் வாங்கிட்டாரு போல இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அப்படியே போட்டு விட்டுட்டு பெருமையாக அவனை பார்த்துட்ருக்க. உடனே கேட்குறான், ஏண்டா என்னமோ நீ தான் என்னை இவ்வளோ பெருசாக வளர்த்து விட்ட மாதிரி என்னை பார்த்து பெருமையாக பார்க்குறேன்னு சொல்ல, ஆமாம் நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க தெரியுமா, அதுவும் இந்த கவுன் உனக்கு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, நான் எப்பயுமே எல்லா அவுட்ஃபிட்லேயுமே அழகாக தான் இருப்பேன்னு சொல்ல, தெரியும் ஆர்கியூ எல்லாம் பண்ணாத, நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க, எப்படியோ நீ கிராஜுவேட் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீ பெரிய பையன் ஆகிட்ட தெரியுமான்னு சொல்ல, நான் எவ்வளோ பெரிய பையனானாலும் என்னை பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக மாற்றினது நீ தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆர்க் அப்படி எமோஷ்னலாக பேச, இப்படிலாம் என்ன எமோஷ்னலாக பேச வைக்காத, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸில் நான் ரொம்ப அசிங்கமாக இருப்பேன், ஹேண்ட்ஸமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி வேணும்னே அழுதுட்ருக்கான். இருந்தாலும் நீ ஹேண்ட்ஸமாக தான் இருக்க, திரும்பி இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பின்னு சுற்றி பார்த்துட்ருக்க. ஒரு வழியாக எல்லோரும் வந்தாச்சு. பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்க. அடுத்து வாங்க எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி புண் போக, இருங்க நான் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கப்பல் ஃபோட்டோ எடுத்ததே இல்லைல்ல, நான் எடுக்கிற போங்கன்னு சொல்லி ஃபைஃபா ஃபோட்டோ
எடுக்க வரான். ஸோ அங்கே நம்ம ஜெட்டும் பொண்ணும் இருக்காங்க. 2 பேரும் க்யூட்டாக ஃபோட்டோ எடுக்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. கன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ நம்மளோட ட்ரெடிஷனை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ட்ரெடிஷன்னு கன்னு கேட்க, பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸில் எப்படியுமே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் தான் லவ் பண்ணிப்போன்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு யோத்தா வெளியே இருக்க உன்னை லவ் பண்ணியிருக்கான். இதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, எனக்கு அந்த சிஸ்டத்தை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு இவனை தான் பிடிக்கும்னு சொல்ல, பேசாம எல்லோரும் முன்னாடி கிஸ் பண்ணாதேன்னு சொல்ல, சரி ஓகே எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஆர் காமுக்கு கிஸ் பண்ணுறான். ஹாப்பி மூமெண்ட்டில் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க, இரு கன் நீ வா இங்கே வா அப்படின்னு சொல்ல, இல்லை இது பர்ஃபெக்ட் லைனர்ஸ், நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, நான் வேணா இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து நில்லு அப்படின்னு சொல்ல, அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஃபைஃபா பையன் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அட பாவி, என்னை பற்றி ஒருத்தருமே யோசிக்கல பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா சொல்ல, ஒழுங்காக ஃபோட்டோ எடுறாங்கிற மாதிரி ஜெட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் க்யூட்டாக அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்க, அவன் ஒரு போஸாக கொடுத்துட்ருக்க, எல்லாரையும் ஃபைஃபா தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கன்னத்தில் கிஸ் பண்ணுறது என்ன, ஹாட்டின் காட்டுறது என்னன்னு க்யூட்டான மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் புதுசாக ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபைஃபாக்கும் வைனுக்கும் வர க்யூட்டான லவ் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி இதே ஸ்டோரி மாதிரி அதுவும் கொஞ்சம் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.